அவங்க பாடி லைவா ஆமாண்ணா இந்த வர ஒரே கடந்த 11 வருடங்களாக அஇஅதிமுகவை ஆதரித்து நேதாஜி சுபாஷினை அமைப்பு தொடர்ந்து அவரோடு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலிலும் 2026 தேர்தலிலும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காக நேதாஜி சுபாஷினை அமைப்பு தொடர்ந்து பாடுபடும். அதேபோல நேதாஜி சுபாஷினை அமைப்பு எடுத்துக்கொண்டால் தென் மாவட்டங்கள் முழுவதிலுமே பரவி இருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளரையும் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து நாங்கள் எங்களுடைய உயிரை கொடுத்து வேலை பார்க்கும் என்ற இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவை பொறுத்தளவில் நீங்கள் எத்தனையோ திட்டங்கள் மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்த ஒரு ஆட்சி என்றால் அதிமுகவின் ஆட்சி தான். எடப்பாடியார் குடிமராமத்து பணி, அதிக மெடிக்கல் காலேஜ்களை கொண்டு வந்த திட்டம், அதே போல லேப்டாப் கொண்டு வந்த திட்டம், இலவச சைக்கிள் திட்டம் என்று பார்த்தால் கல்விக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்தது எடப்பாடியார் அரசு தான். எடப்பாடியார் அரசு இந்த முறை வராவிட்டால் தமிழகம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கும் என்பது சந்தேகமில்லை. ஆகையினால் எடப்பாடி அவர்கள் வெற்றிக்கு எங்களுடைய உயிரை கொடுத்து நாங்கள் போராடும் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நேதாஜி சுபாஷினைக்காக வழக்கறிஞர் சார், அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் மூலமாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்கு பிரிப்பதற்கு திமுக வியூகம் அமைச்சிருக்கு. உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்? ஓபிஎஸ் அவர்கள் அன்னைக்கும் இன்னைக்கும் சொல்றேன், அதிமுகவுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய முக்குளத்தோர் ஆதரவு கொடுக்கிறார்களே தவிர ஓபிஎஸ் என்ற தனி மனிதருக்கு கிடையாது. ஓபிஎஸ் பிரிந்து போனதுனால எந்தவித இழப்பும் அதிமுகவுக்கு ஏற்பட போவதில்லை. எங்களை போன்ற இயக்கங்கள் அதிமுகவுக்கு முழுமையாக ஆதரவாக இருக்கிறோம். ஓபிஎஸ்னால் தேவமார் ஒரு ஓட்டை கூட பிரிக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. சசிகலா அவர்கள் வேட்பாளர் அறிவித்திருக்காங்க, ரைட்டு. அதுல தேவமார் ஓட்டு கிடைக்கும் அப்படின்றாங்க. அங்கே வடக்க பார்த்தா அங்கே தேவமார் இல்லை, தெற்க பார்த்தா வன்னியர் இல்லை. அப்படி இருக்கும்போது அதுபோக 10.5% இடஒதுக்கீட்டை எதிர்த்து தான் நிறைய பேர் தேவமார் குரல் கொடுத்தாங்க. கொஞ்சம் பேர் அது என்ன பிரச்சனைனா, இப்போ வன்னியர் ராமதாசர் பொறுத்தளவு 10.5% இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறாரு. இந்த சின்னம்மா போய் இப்போ அவர்கிட்ட சேர்ந்திருக்காங்க அப்படின்னா இவங்களும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு அர்த்தம் ஆயிடும். அப்ப இது பொருந்தாத ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியில பின்னாடி இருக்கிறது இவங்க திமுகவோட பி டீமா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்தையும் சொல்றோம், இவங்களை நம்பி நாங்க யாரும் இறங்க போறது கிடையாது. எங்களுடைய மொத்த ஓட்டுகளும் தேவமாவுடைய மொத்த ஓட்டுகளுமே அதிமுகவுடைய கூட்டணிக்கு தான் போகுமே தவிர, சின்னம்மா திடீர்னு ஒரு 10 அவங்க ஜெயில இருந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு. திடீர்னு நாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க தேவமாரெல்லாம் வாங்கினா யாரும் நம்பி போக போறது கிடையாது. பொருந்தாத கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டோம். நீங்க அதிமுக கூட்டணி அமைச்சு பிரச்சாரம் பண்ண முடியாத ஐடியா இருக்கா? இது என்ன சார் கேள்வி? இந்த கேள்வியே தவறு. அதிமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணுவீர்களா என்று கேட்டால் அதை எப்படி பண்ணாம இருப்போம்? எங்களுடைய உயிரை கொடுத்து போராடுவோம்னு சொல்றோம். அதிமுகவுக்கு எல்லா இடங்களிலும் வெற்றி கிடைப்பதற்கு நேதாஜி சுபாஷனுடைய அத்தனை தொண்டர்களும் துப்பாக்கி தோட்டாக்களை ஆங்காங்கே வெடிப்போம் என்பதை இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன்.